வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிப்போம் சின்ன வெங்காயத்தை. நான் நண்டை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். 2 ஸ்பூன் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிப்போம். மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நான் நண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துப்போம். எல்லா நண்டையுமே சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா நண்டை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நண்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணி மட்டும்தான் வற்றணும், நமக்கு கிரேவி மட்டும்தான் வற்றணும். இப்போ இது கூட நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நண்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த கிரேவியை வற்ற விடணும். நல்லா அந்த தண்ணியை வற்ற விடணும். அப்போ தான் கிரேவிக்கு மாறும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வற்றட்டும். இப்போது நண்டு கிரேவி ரெடியாக போகுது ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம இது கூட பெப்பர் சேர்த்துப்போம். பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. நான் பெப்பர் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கூட வேணும் காரம் அப்படின்னா நீங்கள் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். பெப்பரை மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நமக்கு சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பெப்பர் எல்லாம் மசாலா எல்லாமே நண்டோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான செட்டிநாட்டு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.